வெல்கம் டு ஜெய்விலாக்ஸ் மாமே. இன்றைக்கி கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 108 அடி பெருமாள் கோயில் சிலை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்தோன்னே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கருத்தை சொல்லுங்கள். ஹாய் ஃபேமிலிஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்ட்டு தமிழ் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. பெங்களூரில் உள்ள ஈஜிபுரா அப்படின்ற ஒரு மகா விஷ்ணு சிலையை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். இந்த சிலையோட அடி வந்து 108 அடி. இந்த சிலையை வந்து தெல்லார்ன்ற ஒரு கிராமத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உலகத்திலேயே ஒரே கல்லாலான மகாவிஷ்ணு சிலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தா பெங்களூரில் ஈஜிபுரா அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது. நாங்கள் கோயிலுக்குள்ளே போகக்குள்ள ஒன்றும் கூட்டம்லாம் அவ்வளோ இல்லை, நார்மலான கூட்டம் தான். ஆனால் இந்த சிலைக்கு மேலே போய் பார்க்குறதுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. மகாவிஷ்ணு சிலைக்கு கீழே ஆமை வந்து விஷ்ணு சிலையை தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து அனுமான் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தான் வந்து ஜூன் மாதம் கும்பாபிஷேகம் பண்ணதுனால நல்லா கழிலாம் கட்டி சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான சாமி சிலைலாம் இருக்குது. இதில் நம்மளுக்கு தெரிஞ்சது விநாயகர் மட்டும்தான். அவருக்கு மட்டும் ஒரு பூஜையை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி போனீங்கன்னா அந்த சைடு வந்து நாவாத்தம்மா கோயில், அங்கே ஏதோ ஒரு அக்கா வந்து அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோயிலில் அந்த நாவாத்தம்மா கோயிலில் எது வேண்டுனாலும் நடக்கும் அப்படின்ட்டு அந்த அக்கா என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசியிருந்தாங்க. அது என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. இந்த பெருமாள் சிலைக்கு மேலே போய் பார்க்குறதுக்கு வந்து 100 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. கும்பாபிஷேகம் இப்போ தான் நடந்ததுனால நிறைய பொருட்கள்லாம் இன்னும் கைட்டாமல் அப்படியே தான் இருக்குது. பூலாம் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியல எப்படி இருக்குது அந்த சிலை, பார்த்து சூப்பராக இருக்கா. மேலே போகிறது தான் அது வந்து 100 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. என்னால் போக முடியல, காசு இல்லை. இதுக்கு வந்து கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க உள்ள அன்னதானம் போட்டாங்க, அப்படியே சாப்பிட்டு கோயிலை சுற்றி காட்டுறாங்க. இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு சொன்னல, அதனால் அங்கே இருக்கிற பூ செடி எப்படி ஜோடிச்சது எதுவுமே எடுக்கவே இல்லை. நாங்கள் வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கே கோயிலாண்டை வந்து அந்த குளம் இருக்குது காட்டுறல வீடியோவில், அந்த குளத்தண்டை வந்து சிலைலாம் நல்லா சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கே தெரியும் இவ்வளோ பெரிய கோயிலில் எவ்வளோ டெக்கரேஷன்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இவ்வளோ நாளாகவும் இன்னும் வந்து அந்த பூ எதுவுமே கைட்டாமல் இருக்காங்க. உள்ளே வந்து நிறைய சிலைலாம் இருக்குது. என்ன நிறைய வீடியோலாம் எடுக்க விடல, அவங்க வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் வீடியோலாம் நிறைய எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கருத்தை சொல்லுங்கள். உங்களிடம் விடைபெறுவது ஜெய் விலாகர்ஸ். டாட்டா, பாய் பாய்.